ஹலோ மகளே, வெல்கம் பேக். நம்ம வாட்ச் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்து பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மாரிசன் ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்தின ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பயங்கர ட்ராமா எமோஷ்னல் மூவியாக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதாவது லைக் அந்த காமெடி அண்ட் அது கூடவே அந்த எமோஷ்னலான ஒரு டச்சஸோடு அந்த மூவி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். லைக் அந்த மூவியோடைய அந்த சினிமாட்டோகிராஃபியை ஒரு மாதிரி ரிச்சாக இல்லாமல் செம்ம சட்டிலாக வேறு ஒரு வைப்பை கொடுக்குது. லைக் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போஸ்டரை பார்த்ததுமே டக்குன்னு பார்க்கும்போது மெய்யழகன் மாதிரி ஏதோ ஒரு மூவி போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அப்படி கிடையாது. அதாவது ஃபதர் ஃபாசில் அவர் திருடுறது, அதாவது யார்கிட்டையோ பழகி அவங்கள நம்ப வச்சு அவங்கள்ட்ட திருடிட்டு போகிறது இப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அந்த இடத்துல வடிவேல் அவரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு லைக் மறதி இருக்குது. ஸோ டக்குன்னு நடக்கிற விஷயத்த மறந்துடுவார். விவேக் பிரசன்னா அண்டு ஃபதர் ஃபாசில் 2 பேரும் டீம் ஒர்க் மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ளார அந்த கான்வர்சேஷன் என்னென்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அவங்களை நம்ப வச்சு அவங்கக்கிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரது மட்டும்தான் உனக்கான வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபதர் ஃபாசிலை தேடி கோவை சாரில் அந்த கேரக்டருமே ரன்னிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே காமிச்சிருக்காங்க. ரொம்ப பேக்கடாக ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் இந்த ஒரு மூவியை ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதாவது அந்த மூவியோட ஃப்ளோவே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபதர் ஃபாசில் கேரக்டர் அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த மனித நேயம் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத ஒரு கேரக்டர் மாதிரி காமிச்சு, பட் இந்த வடிவேல் அவருடைய அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகி ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா பிரசன்னா உன்னுடைய வேலையே அவங்ககிட்ட காசு எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட அவர் கண்ணை கலங்கிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளார அந்த ஒரு பாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி அந்த மூவி அந்த திருடனுக்கும் அந்த திருடப்பட்டவனுக்கும் இருக்கிற கான்வர்சேஷன் மாதிரி இல்லாமல் அது வேறு ஒரு பாண்டிங்கில் கொண்டு போய் அந்த மூவியை ஃப்ரெஷ்ஷாக முடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் அந்த கோவை சாரெலாம் தேடுறாங்கன்னா அப்போ அந்த கேரக்டர் ஃபதர் ஃபாசில் கேரக்டர் எந்த அளவுக்கு திருட்டு பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணியிருக்கணும், மனிதனே இல்லாமல் அப்படி லைக் அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது இந்த கேரக்டரோட அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி அதை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாகவே பார்க்கும்பொழுது ஒரு நார்மலாக ஒரு திருடனாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சில நல்ல ஒரு கேரக்டரோட பழகினதுக்கு அப்புறமா அவனுடைய விஷன் எப்படி மாறுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த மூவி ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மியூசிக்கல் யுவன் சங்கர் ராஜா. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் மியூசிக்கலுமே தலைவன் பக்காவாக போட்டு பிரிச்சுருவாப்பில் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ செம்ம ஒரு மாதிரி அந்த ஒரு வைப்போடையே எந்த ஒரு எமோஷனுமே நம்மளை அப்படி சொல்லாத ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அந்த ஒரு எமோஷன் அழகாக கன்வே பண்ணி அந்த மூவியை சூப்பராக முடித்து அந்த ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு முடிப்பாங்கன்றதை நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் அந்த ட்ரெய்லருடைய எண்டிங்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஜாலியான ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி முடிச்சிட்டாங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூலை 25 மாரிசன் மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இது எந்த மாதிரியான மூவியாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஸோ ஓகேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பட்